இந்த பரிசுத்த வாரத்தின் திங்கட்கிழமையின் ஆராதனை வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே சுவாமி, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் சிலுவை என்கிற பயணத்தின் உச்சத்திலே இந்த பரிசுத்த வாரத்தின் வழியாக ஆண்டவரே உம்மை தரிசிக்கவும் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுகிற போது கர்த்தர் இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, சிலுவைக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற போது பெத்தானியாவில் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஆண்டவர் எருசலேமுக்கு முன்பாக செல்கிற காரியங்களை குறித்து இந்த வாரத்தின் வழியாக, பரிசுத்த வாரத்தின் வழியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நல்ல நாளிலே சுவாமி, நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிற போது சிலுவை என்கிற பாதையின் வழியாக எங்களை வழிநடத்தும். ஆண்டவருடைய திவ்ய கரம் இருக்கட்டும். இந்த வழிபாடு ஆறு முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். என நெஞ்சில் சுமக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அவர் நினைவில் எப்போதும் நான். சிலுவை மரத்தில் என் பாவம் சுமந்து கலந்தார் என் உயிரோடுதான். பழுதில்லாதோ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார் எனக்காகத்தான். என் மேல் பொழிந்த அன்பை நினைத்தால் கண்கள் குளமாகுதே. என்னை நெஞ்சில் சுமக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அவர் நினைவில் எப்போதும் நான். என் வாழ்வில் பெருந்துயரம் வந்ததால் மறந்தாரோ என்றெண்ணேனே. நெருக்கத்தின் நேரத்தில் வழுவாமல் காத்ததை நான் மறந்தேன். சத்துருவின் தந்திரங்கள் நேசரன்பை மறைக்க முயல மனதில் ஊதித்த சிலுவை காட்சி அதனை மேற்கொண்டதே. என நெஞ்சில் சுமக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அவர் நினைவில் எப்போதும் நான். உலகத்தில்
வழிதன்னில் நடந்தாலே தோள் தட்டி ஊர் மெச்சுமே. இயேசுவை போலவே உத்தம வழி நடந்தால் பகை மிஞ்சுமே. நெடுந்தூரமோ குறுகியதோ மேடு பள்ளம் கொண்டதுவோ எதுவானாலும் அவரின் பின்னால் தொடர வாஞ்சிக்கிறேன். என நெஞ்சில் சுமக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அவர் நினைவில் எப்போதும் நான். சிலுவை மரத்தில் என் பாவம் சுமந்து கலந்தார் என் உயிரோடுதான். பழுதில்லாதோர் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார் எனக்காகத்தான். என் மேல் பொழிந்த அன்பை நினைத்தால் கண்கள் குளமாகுதே. என நெஞ்சில் சுமக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அவர் நினைவில் எப்போதும் நான். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த பரிசுத்த வாரத்தின் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தோடும் காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் அன்பினாலே இந்த காலை வேளையிலே தோத்திரங்களையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த வாரம் என்பது நாம் ஆண்டவரிடத்திலே நெருங்கி ஏவுகிற ஒரு வாரமாய் தந்திருக்கிறார். பரிசுத்த கடவுள் பரிசுத்த தோற்றத்தோடு இருக்கிறவர். இந்த வாரத்தினுடைய வழியிலே பார்க்கிற போது அவர் அகோரமான பாடுகளையும் அகோரமான அவருடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை இந்த பரிசுத்த வாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் இந்த வாரத்தினுடைய 3 நாட்களில் வழியாக இந்த வாரத்தினுடைய நாட்களையே பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்வு நடைபெறுகிறது. ஒன்று, நேற்று தினத்திலே குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா பாடிக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை போற்றி ஆண்டவரை வழிநடத்திலே வந்தார்கள். பெத்தானியா என்கிற இடத்துக்கு வருகிற போது ஆண்டவர் மறுபடியும் அவர் ஜெருசலேமுக்கு கடந்து போகிற போது நிகழ்வுதான் இந்த நாள் நடைபெறுகிறது. எனவே இந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்த்தோம்னால், அத்திமரத்தை சபித்த நாள் இந்த நாள். அத்திமரத்தை சபித்த நாள். நாளை தினத்திலே என்ன செய்த நாள் என்று பார்த்தோம்னா, கேள்வியின் நாள். கேள்வி நாள். அந்த 2 பேருக்கும் நடக்கிற ஒரு நிகழ்வுகள் வழியாக கேள்வி. புதன்கிழமை பார்த்தோம்னால் அபிஷேகத்தின் நாள். அது அந்த நாளுடைய தலைப்பு. வியாழக்கிழமை கட்டளை வியாழக்கிழமை நாள் என்று நமக்காக ராபோஜன் ஏற்படுத்தின நாள். வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. சனிக்கிழமை கல்லறையின் நாளாக பார்க்கிறோம். ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாளாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நாளின் தலைப்பின் அடிப்படையில் தான் நம்முடைய தியான பகுதி அமைந்திருக்கிறது.
அவ்வண்ணமாகவே இந்த நாளுடைய தியான பகுதியின் வழியாக அத்தி மரத்தை சபித்த நாளாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தியாய் இருக்கிறது. இது எங்க இருக்கிறது என்று பார்த்தோம்னால் மார்க் 11ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 14, மத்தேயு 21 தொடங்கி 21, 18 தொடங்கி 22வது வசனம் வரை 2 பகுதியிலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அதிலே நாம் மார்க் 11ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை ஒருமுறை நாம் வாசித்து நாம் தியானத்திற்கு கடந்து செல்லும். 14வது மத்தேயு 11:14. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று அதை அவர்களுடைய சீடர்கள் கேட்டார்கள் என்றார் என்பது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் பெத்தானியாவில், எருசலேமிலிருந்து பெத்தானியாவுக்கு முன்பாக அவர்கள் பாடல் பவனி வழியாக வந்து தங்குகிறார்கள். அப்ப தங்கிருக்கிற போது மறுபடியும் அவர் பாடுபடும் இடத்திற்காக எருசலேமுக்கு கடந்து போகிறார். கடந்து போகிற போது தனது சீடர்களோடு அமைதியாய், எந்த விதமான செயல்பாடுகள் இல்லாமல் அமைதியாக கடந்து போகிறார். போகிற போது அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாள் உபவாசமா இருக்கும் போது பசி உண்டாயிற்று. இப்பொழுது அவர் எருசலேமுக்கு போகிற போது பசி உண்டாயிற்று. அந்த வேளையில் தான் ஒரு அத்தி மரத்தையே அவர் காண்கிறார். அந்த அத்தி பழம் கிடைக்கும் என்று எண்ணி அதன் அருகிலே செல்லுகிறார் ஆண்டவர். ஆனால் அந்த அத்தி மரத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைகிறார் என்று பார்க்க முடிகிறது. ஏனால் அதில் கனிகள் இல்லை. அந்த கனியற்ற அத்தி மரத்தையே பார்த்து, உன்னிடத்தில் ஒருவனும் கனியை புசியாதிருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. உடனே அந்த அத்தி மரம் பட்டு போய் கிடக்கின்றன. கனி இல்லாததால் கோபமடைந்த அந்த அத்தி மரத்தை சபித்தாரா? அதனால அது பட்டு போச்சா? இல்லை. கனி கொடுக்க வேண்டிய இஸ்ரவேல் அக்கனியை கொடாத நிலையிலே இம்மரம் ஏற்பது போல கதிதான் உனக்கு உண்டு என்று சொல்லி அவர் நினைப்பூட்டுகிற காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாளிலே கூட கடவுள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த அத்திமரத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது இதிலிருந்து உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அத்திமரத்தின் அழகிய தோற்றம், அவருடைய மன ரம்யமாய் இருக்கிற தோற்றம். 13வது வசனத்திலே நாம் பார்த்தோம்னால் அது அழகாக சொல்லுகிறது. 13வது வசனத்துல, அப்பொழுது இலைகள் ஒரு அத்தி மரத்தை தூரத்திலிருந்து கண்டு அதில் ஏதாவகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலம் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அந்த இலைகளை எல்லாம் வெற்றுமையாய் காணவில்லை என்று பார்க்க முடிகிறது. வேறொன்று எதுவுமே காணவில்லையா இருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. அத்திப்பழம் காலம், ஒருவேளை அத்திப்பழம் காலம் இல்லாத நிறைந்த நாட்கள் கனி நிறைந்த மரம் போல காட்சி இருந்தது. மரத்துல அத்திப்பழம் இல்லை, ஆனா அந்த இலையை பார்க்கிற போது அந்த இடத்துல பச்சை பசேன்னு அந்த இலை இருக்கிறதுனால அதுல அத்திப்பழம் இருக்கிறது போல தோற்றம் இருந்தது. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அந்த அத்திப்பழம் இருக்கிற காலம் அது. அத்திமரம் இலைகள் உதிர்ந்து துளிர்ந்து விட்டு சமயம் காய் காய்த்து பழங்களாய் பழுத்து விடும் என்கிற அந்த நாள், அந்த வருஷம், அந்த நாட்களில் பழம் இருக்கும் அந்த மரத்துல. அது தன்மையும் உண்மையுடையதாய் இருந்தது. ஆகவே பசுமையாக இலை இருந்தால் கனி உள்ள மரம் போல காட்சி இருந்தது. அந்த மரம் கனி உள்ள இருக்கிற மாதிரி அந்த மரம் மேல காட்சி இருந்தது. ஆனா
வெளியே பார்க்கிற போது அந்த கனி உள்ள மரமா இருக்கிறது நினைச்சு பார்க்கிற போது ஆண்டவர் போய் கனியை தேடினாரு. ஆனா அந்த இடத்துல கனி இல்லை. வெளித்தோற்றம் அலங்காரமாக இருக்கிறது. கனியற்ற அத்தி மரத்தை பார்க்கிற போது உள்ளே போய் பார்த்தா அது மாயமளமை போல இருக்கிறது. எனவே மனித வாழ்வும் சாபத்துக்குரிய வாழ்வாக மாறுகிறது என்று அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்க்கிற போது அத்திமரத்தின் அழிவின் தோற்றம். இனி கனி கொடாது இருப்பாய் என்று சொல்றாரு. இவர் போய் பச்சை பசைன்னு போய் அந்த அத்திமரத்தை பார்த்ததுனால பார்க்கிற போது அழகான தோற்றம் இருந்தது. ஆனால் ஏமாற்றம் அடைகிறார். ஏமாற்றம் அடைகிற போதுதான் அங்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இம்மாயமளமான காட்சியை இம்மரத்தில் வந்த முதல் தண்டனை இனி கனி கொடாது இருப்பாய் என்று சொல்றார். பாருங்க, கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இது போன்ற நிலையை தான் ஆண்டவர் சொல்றார். சாபம் கிடையாது, தண்டனை கொடுக்கிறார். தண்டனை கொடுக்கிறார். இது போன்ற மனித அன்பு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போது கடவுள் சொல்லுகிற உதாரணமான வார்த்தை இங்கு நாம் பார்த்தோம்னால் 14ஆம் வசனத்திலே பார்த்தோம்னால், இது போன்ற அன்பு, மனித அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தமும், இச்சையடக்கம் என்று பல கனி கொடுக்க வேண்டிய இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அப்படி படைத்திருக்கிற கடவுள் நாம் கனி கொடுக்காவிட்டால் வரும்போது மற்றவர்களுக்கு உபயோகமற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். இந்த நிலைதான் நமக்கும் வரும் என்று ஆண்டவர் சொல்றார். அத்திமரத்தை பார்த்து சொன்னாரு, நான் பச்சை பசேனுக்கு கனி தருகிற நாட்களில் அது கனி கொடுக்கவில்லை. ஆனால் அதே மனிதனிடத்துல போய் பார்க்கிறாரு. மனிதனோ இதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கிறேன், கனி கொடுக்கிற நாள்ல கொடுத்துருக்கிறேன், ஆனா உங்ககிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, தயவு இல்லை, நற்குணம் இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை என்ற கனி கொடுக்க வேண்டிய இறைவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ கனி கொடுக்காமல் போகிறாய். ஆனால் இந்த கனியை போலத்தான் உன் வாழ்க்கை ஏமாற்றமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் பாடல் அவ்வண்ணமாக சொல்லுகிறது, மனிதனை பார்த்து சொல்லுகிறது. பார்க்கிறேன், பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம், இயேசு ஆசையோடு கனியே தேடினர் ஏமாற்றம். பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்திமரம், இயேசு ஆசையோடு கனியே தேடினர் ஏமாற்றம். இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பலவேசும், இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பலவேசும். அத்திமரம் போல் எத்தனை பேரு வாழ்கிறார்கள், தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தரில்லாமல் பாடுறார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேரு வாழ்கிறார்கள், தினம் அர்த்தம் இல்லாமல் கர்த்தரில்லாமல் வாழ்கிறார்கள். ஊருக்குள்ளே உத்தமராய் சிலராய் நடப்பார்கள், ஆனால் உண்மையிலே அத்திமரம் போல் இருப்பார்கள். ஊருக்குள்ளே உத்தமராய் இருப்பார்கள், ஆனால் உண்மையிலே அத்திமரம் போல் இருப்பார்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். பேசுவதெல்லாம் வேதங்கள், போடுவதெல்லாம் வேஷங்கள். அத்திமரம் போல் எத்தனை பேரு வாழ்கிறார்கள், தினம் அர்த்தமில்லாமல் கர்த்தரமில்லாமல் வாழ்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நம்மை படிக்கிற போது, பராமரிக்கிற போது ஏற்ற நேரத்தில் ஏற்ற சிந்தனை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அத்தி மரத்தை போலதான் மனிதர்களும் இருக்கிறாங்க. நல்ல குணம் இல்லை, நல்ல சிந்தனை இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. இது எல்லாம் நமக்கு ஆண்டவர் இச்சையும்
அதே போல விசுவாசத்தையும் சாந்தமும் நற்குணத்தையும் சமாதானத்தையும் நீடிய பொறுமை எல்லாமே நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் கிட்ட வந்து பார்க்கிறாரு. கிட்ட பார்த்த உடனே இதெல்லாம் இல்லை, உடனே ஏமாற்றம் அடைகிறார். எனவே இனி நீ கனி கூடாது இருப்பாய் என்று சொல்லி கடவுள் அங்கு தண்டனைக்கு நிலையாய் கொடுக்கிறார். தண்டனை நிலை வந்த உடனே என்ன ஆகி போயிட்டு என்றால், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அது பட்டு போன நிலையாய் மாறிவிட்டது. உடனே அது பட்டு போயிற்று. உலகில் நீ எதுவும் இனி அது வாழ முடியாத நிலையில் தள்ளப்பட்டது. இது போன்றதான் கடவுள் தருணும் கிருபைகளையும் நாம் என்ன பண்றோம், போக்கடியாக மாற்றி விடுகிறோம். கடவுள் நமக்கு கொடுக்கிற இதுதான். ஏன் இந்த தண்டனை அந்த அத்தி மரத்துக்கு வந்ததோ, அந்த அத்திப்பழம் கிடையாத நிலையில் இருந்த அந்த தண்டனை பெற்றதோ, இன்றைக்கு நம்மை பார்த்து கூட ஆண்டவர் அதுதான் பார்க்க போகிறாரு. அந்த அன்பு உன்னிடத்துல இல்லைன்னா, பாசம் உன்னிடத்துல இல்லைன்னா, பரிசுத்தம் உன்னிடத்துல இல்லைன்னா, இந்த நிலையை தான் ஆண்டவர் எடுக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இது போன்ற கடவுள் கிருபை, நிறைய கிருபை தருணுகிற வேலை நமக்கு கடவுள் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை போர்க்கடிக்கிறோம், வீணாக்கி விட்டுறோம். தங்களுக்கு தாங்களே அழித்து கொண்டு வருகிற ஏதுவாய் இருக்கிறது. தங்கள் தாங்களே அதை கொண்டு வருகிற நிலையா இருக்கிறது. எனவே இந்த காலை வேளையிலே பெத்தானியா ஊரிலிருந்து எருசலேமுக்கு போகும்போது ஆண்டவர் இந்த பயணத்தினுடைய ஜெருசலேம் பயணத்துக்கு போகிறாரு. அப்ப சொல்றாரு ஆண்டவர் நம்மை பார்த்து, உன் வாழ்வு கனி கொடுக்கிற நிலையா இருக்கிறதா, இல்ல கனியற்ற வாழ்க்கையா இருக்கிறதா என்று நம்மை பார்த்துட்டு இப்ப சிலுவைக்கு முன்பாக அவர் போகிற போது இதை சொல்லிட்டு போகிறார். இந்த திங்கட்கிழமையில இதை சொல்லிட்டு போகிறார். எனவே ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்லுகிறார். கனி கொடுக்கிற நிலை இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை, இல்ல கனியற்ற வாழ்க்கை இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர்கிட்ட கெஞ்சி ஏவுவோம். தந்தையே, கனி கொடுக்கும்படி என் வாழ்வையே தினமும் எங்களுக்கு பலன் தாரும் சாமி என்று சொல்லி வேண்டி நிற்போமா? ஆண்டவர்கிட்ட வேண்டி நிற்போமா? அவரை சிலுவைக்கு முன்பாக வேண்டி இருப்போமா? கனி தருகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபையை என்னால நான் ஆண்டவரை வீணாக்காதபடி, நீர் கொடுத்த கிருபையினுடைய வாழ்க்கையே அதில் உம்முடைய அன்பை கலந்து நான் வாழுகிறேன் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுத்து வாழலாமா? அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நம்மை வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்துவுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பை நல்ல கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இந்த பரிசுத்த வாரத்திலே திங்கட்கிழமையிலே அத்திமரத்தை பார்த்து ஆண்டவர் கனியற்ற நிலையிலே இருந்ததை ஏமாற்றம் அடைந்த நிலையிலே பார்த்த தியான பகுதியை நாங்கள் பார்த்தோம் சாமி. நாங்களும் அத்திமரம் தான், நாங்களும் வேதத்தை படிக்கிறவர்கள் தான், நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் வாழுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை அப்படிப்பட்ட நிலையை பார்த்து கொண்டிருக்கிற போது ஆண்டவர் என்னிடத்திலே வந்து எனக்கு முன்பாக நின்று கனியை பறிப்பதற்காக அத்திமரத்துக்கு முன்பாக கையை நீட்டி, அதே போல என்னிடத்திலே வந்து கடவுளே என்னுடைய பிள்ளை என்று சொல்லி நம்மை பார்க்கிற போது அந்த அன்பு, சமாதானம், இச்சை அடக்கம், சாந்த குணம், தயவு, இது எல்லாவற்றையும் மகனிடத்துல ஒவ்வொரு கனியாய் பார்க்கிற போது ஒன்றுமே இல்லை என்றால் ஏமாற்றம். நான் கடவுளை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், கடவுளுடைய அன்பை ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், அவருடைய பரிசுத்த கடவுளை அவர் மூலமாய் பெற்றுக்கொண்ட கிருபையை நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் சுவாமி. இந்த காலை வேளையிலே அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்களும் உமக்கு ஏற்றவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க சுவாமி, பலன் கொடுங்க சுவாமி. நாங்க ஒன்றுமில்லாத பிள்ளைகள் தான் ஆண்டவரே. இரக்கம் படைத்த கடவுளே, எங்கள் மேல இறங்க சுவாமி. இரக்கம் படைத்த கடவுளாய் இருக்கிறேன். நாங்க இந்த நிலைக்கு இல்லாதவர்கள் தான், ஆனாலும் ஆண்டவரே
உம்முடைய தயவோடு இந்த நாளிலே இந்த வார்த்தையே அத்திமரத்துக்கு கொடுத்த சபித்த நாளாக இன்றைக்கு எங்களுக்கும் அந்த நிலையே வராதபடி உம்முடைய தயவு கிருபையை பாதுகாத்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கும்படியாய் தாங்க சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில தியான பகுதியில எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த பரிசுத்த வாரத்துல பிரவேசிக்கிற போது பரிசுத்தோடு ஆண்டவர் நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஒருவருக்கு விரோதமான காரியங்களும் அல்லாமல் அன்பு சமாதானத்தை கொடுத்து வாழ்வதற்கு இடம் கொடுப்பதற்கு உங்களுடைய ஒத்தாசை அருளும்படி ஆயிட்டாங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற எங்களுடைய திருச்சபையினுடைய மக்களையும் இந்த கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளில் ஈவினிங் சர்வீஸும் தினந்தோறும் ஆண்டவரை பாடுகிற ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் கொடுக்க போகிறீர். இந்த நாளில் சர்வீஸிலும் இப்படியாக கொடுக்க போகிறீர். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது கடவுளே எங்களுடைய மனங்கள் சிந்தனைகளையும் மாற்றும்படியாய் தந்து வழி நடத்தும் சுவாமி. அவண்ணமாகவே இந்த காலை வேளையிலே எங்களுடைய திருச்சபையினுடைய இருக்கிற மூத்தவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். முதுமையில் பலவீனத்தினாலே அவதிப்படுகிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக நாங்கள் தின தியானத்தில் ஜெபம் செய்கிற போது, ஆலயத்தில் ஜெபம் செய்கிற போது ஆண்டவரே அந்த கிருபை உள்ள கடவுள் நீர் கிருபையாய் அவர்களுடைய வாழ்வின் பலவீனத்தில் உம்முடைய பலம் பரிபூர்ணமாய் விலகுவதற்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அப்படிப்பட்ட நிலையை தாங்க எங்களுடைய ஜீவங்களுக்காக, எங்களுடைய மேத்யூஸ் ஐயாவுக்காக ஆண்டவரே, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெய்சிலின் ஐயாவுக்காக, சரோஜம்மாவுக்காக, ஆண்டவரே இன்னுமாய் இருக்கிற எங்க சோபியா டீச்சருக்காக, மிஸ்ஸஸ் டேனி அம்மாவுக்காக, ஆண்டவரே இதோ ரத்தின அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இன்னுமாய் இருக்கிற ஒவ்வொரு வயது முதியவர்கள் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். எங்களுடைய அருமை அம்மா மனோ டீச்சருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. இந்த முதுமையில் இருக்கிற போது நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை தரும்படியாக வேண்டுகிறோம் தகப்பனே. காலை வேளையிலே இந்த நாளிலே எங்களுடைய 3 ஐயரை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 40 ஆண்டு கால ஊழிய பயணத்திலே இந்த வேலூர் பட்டணத்திலே ஒரு மிஷனரியாக அவர் ஆண்டவரை பணியாற்றி மிஷனரியாக உமக்கு ஊழியம் செய்து இதோ உம்முடைய பரம அழைப்பை எடுத்துக்கொண்ட நாளாக ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. இந்த நாள் ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய தந்தையாய் இருக்கிற மூனையர் ஆண்டவர் இந்த மண்ணுலக வாழ்ந்த நாள், ஆண்டவர் இந்த மண்ணுலக வாழ்வை விட்டு கடந்து போன நாள், உம்மண்டையிலே சேர்ந்த நாள், பரலோக வாழ்வை பெற்றுக்கொண்ட நாள் சுவாமி. நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனாலும் பலவீனமானவர்கள் தான் ஆண்டவரே. அவருடைய அன்பை இழந்திருக்கிற பிள்ளைகளாக திருச்சபையாக இருக்கிற எங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாள் கண்ணீர் விடுகிற நாள், கவலைப்படுகிற நாள், கஷ்டப்படுகிற நாள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் உம்மண்டையில் இருக்கிற அவருடைய நாளாக சேர்த்து கொண்ட நாளாக இருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, தந்தை எழுந்திருக்கிற, தாயை எழுந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். ஆண்டவரே, திரு எபி அவருக்காக, அவருடைய மனைவிக்காக, ஆண்டவரே இந்த நாளிலே கூட எலிசபெத்துக்காக, ஜாய்ஸுக்காக, ரோஸ்லினுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளே, பிள்ளைகளை நீர் தேற்றும் ஆற்றும். எங்கெங்க இருக்கிறார்களோ, எந்தெந்த தேசத்தில் இருக்கிறாரோ பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதித்து அருளும்படி ஆய்த்தாங்க சாமி. கிரைஸ்ட் லுத்தரன் பேராலயத்தின் சார்பாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே, இதை எங்களுக்கு மாறுதல் நாளாக எங்களுடைய திருச்சபை குடும்பங்களுக்கு தந்து நீர் வழி நடத்தும் சுவாமி. அவண்ணமாகவே ஆண்டவரே, இந்த நாளிலே பேராலயத்தினுடைய பொறுப்பாளர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். தலைவர் திரு பிரபு ஞானசெல்வம் ஐயாவுக்காக, செயலாளர் திரு விஜயகுமார் அண்ணனுக்காக, பொருளாளர் திரு டென்னி அண்ணன் ஆண்டவரே ஜான்சன் சாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. டென்னி அண்ணனுக்கும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவண்ணமாகவே இந்த நேரத்தில் இசையின் வழியாக வாசித்த அன்பு தம்பி ராஜனுக்காக ஆண்டவரே குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். எங்களுடைய பேபி அம்மாவுக்காக, சாந்தி அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய காலை வேளையிலே உம்முடைய கிருபை இவர்களோடு இருந்து வழிநடத்தி உம்முடைய ஆசீர்வாதம் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுது ஆண்டவரை ஆராதனை முடித்து நாங்கள் கல்லறைக்கு கடந்து போகிற போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அந்த நாளில் நினைவுபடுத்துகிற இடங்களுக்கு மத்தியிலே நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக ஜெபிக்கிற போது கர்த்தர் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அனுநயிக்கவும் குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற திரு ஜெயசுதாஸ் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிங்க. நீர் ஆண்டவரை இந்த நாள் முழுவதுமாய் எங்களை வழி நடத்துங்க.
ஆராதனையும் ஆண்டவரே இந்த நாளிலே செய்தி கொடுக்கிற டாக்டர் சார்லஸ் ஐயாவையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பிக்கிறோம். உம்முடைய கரம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிற போது கர்த்தர் எங்களோடு இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி. தேங்க்யூ.